This video is sponsored by Buy Mode shopping app. Buy Mode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Guys, நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஆமணக்கு, இதுக்கு பேர் எங்கள் ஊரில் கொட்டமுத்துன்னு சொல்லுவோம். இந்த ஆமணக்கு இதை வச்சு தான் நம்மளுக்கு விளக்கெண்ணெய் வந்து தயாரிக்கிறாங்க. விளக்கெண்ணெய் வந்து எப்படி இதில் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் பச்சை காயாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் இது வெடிக்கிற ஸ்டேஜ் வரும். இது இந்த கொத்தில் 1-2 வெடிச்சிட்டாலே மொத்தமாக பொறிச்சு வெயிலில் போட்டோம்னா அது அழகாக வெடித்து அந்த முத்தாக அந்த கொட்டை முத்து மட்டும் வரும். அதை மட்டும் எடுத்து நம்ம அதில் வந்து இதிலோட என்ன இதுன்னு பார்த்திங்கன்னா, இதை இட்லிக்கு முதல் கொண்டு போடுவாங்க. இந்த கொட்டை முத்து எங்கள் ஊர் சைடெலாம் போடுவாங்க. இப்போல்லாம் வந்து விளக்கெண்ணையே விட்டுக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்து மாவாட்டுறதுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அதுக்கு கூட. ஆனால் அந்த விதையை மட்டும் இது பண்ணிங்கன்னா உள்ளே ஒயிட் கலரில் இந்த அழகாக அந்த டிக்டாக் முட்டா மாதிரியே இருக்கும். நல்லாயிருக்கும். அது உடைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மேலே இருக்க அந்த தொப்பையை சின்ன மெதுவாக தட்டி இது பண்ணுறக்கு அதை எடுத்து தான் நம்மளுக்கு வந்து விளக்கெண்ணெய் வந்து தயாரிக்கிறாங்க. விளக்கெண்ணெய் இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அதுதான் இருக்குது. அங்கே ஒரு செடி வெடிச்சிருச்சு, பொறிக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த விளக்கெண்ணெயோட யூஸ் அப்போல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து விளக்கெண்ணெய் தான் வந்து பயன்படுத்தினாங்க. எதுக்கு கை கால் வலிச்சாலும் சரி, குழந்தைங்க பிறந்தா விளக்கெண்ணெய் போட்டு தடவி கண்ணுக்கு விடுவாங்க, காதுக்கு, மூக்கில் கூட ஒரு சுட்டு விடுவாங்க. போட்டு வெயிலில் போட்டுருவாங்க. காலையில் எல்லாம் வெயிலில் 6 மணிக்கு. இப்போல்லாம் வெள்ளைக்காரன் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு பீச்சில் படுத்துருக்கிறான். நம்ம நிலமை வந்து அப்படி இருக்குது. ஆனால் இப்போல்லாம் டாக்டர் வந்து குளிக்கவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு குளிச்சுடுறது கூட கிடையாது பிறந்த குழந்தைக்கு. ஆனால் இதெல்லாம் அப்போல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு அந்த எலும்புக்கு உண்டான சக்தியெல்லாம் நல்லா கிடைக்கும். சத்து வந்து அவ்வளோ நல்லா இதாகுமாமா. வெயிலில் அந்த விட்டமின் வெயிலில் எதுக்காக போடுறாங்க, அப்போவே பாருங்கள் வெயிலில் தான் போட்டிருக்காங்க. விட்டமின் டி கிடைக்கிறதுக்காக வந்து அந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு வெயிலில் போட்டு எடுத்து குளிப்பாட்டி தூங்க வச்சா குழந்தைங்க அப்படி தூங்குன்னு சொல்லுவாங்க. விளக்கெண்ணெய் வந்து வயசானவங்கள்லேருந்து எல்லாருமே இப்போவே எல்லாம் மூட்டு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே முட்டியில் போட்டு படுத்தா அந்தளவுக்கு டெய்லி ரெகுலராக போட முட்டி வலியே இருக்காது. எதுக்காக முட்டிக்கு போட சொல்கிறாங்கன்னா, இப்போது எப்படி ஒரு மிஷின் வந்து ஆயில் விட்றாங்கன்னா எதுக்காக, அது முட்டி வந்து தேய்மானம் இல்லாத இருக்கிறக்காக தான். மிஷினில் வந்து அந்த பொருள் வந்து தேய்மானம் ஆகாது இருக்கிறக்காக எண்ணெய் விடுறாங்க, ஆயில் விடுறாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து டைரெக்டாக வந்து எப்படி அந்த முட்டியில் வந்து உள்ளே ஊற்ற முடியாது. அதுக்காக முட்டிக்கு மேலே தடவுறோம், அது இறங்குது. அப்புறம் எல்லோரும் அதுக்காக வந்து நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்க சொல்கிறாங்க. எல்லாம் இப்போ வயிறு க்ளீன் பண்ணுறக்கு கூட விளக்கெண்ணெய் குடித்தா போதுன்னு ஒரு சங்கட குழந்தைகளுக்கு வாத்தே விடுவாங்க. அது வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி நாள் இது பண்ணி வந்து பண்ணுவாங்க. அந்த ஆமணக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் எண்ணெயும் போடுவாங்க. எண்ணெயில் வந்து விளக்கு போடுவாங்க. இது விளக்கு போட்டாலும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து விளக்கெண்ணெய். ஆனால் விளக்கு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் போடலான்னு சொல்லுவாங்க. எந்த எண்ணெயிலும் மனசார போட்டால் அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் சாமி கடவுள் வந்து நம்மளை ஏற்றுக்குவார். அவ்வளோதான் என்னோடய கருத்து. எல்லாருமே இது வந்து டைரெக்டாக இதை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இட்லிக்கெல்லாம் போட்டால் இட்லி அவ்வளோ பஞ்சோட்டை வரும். தயவு செஞ்சு எல்லோரும் இதை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.